வராம இருந்துடுவியோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்படி உட்காருப்பா. இத வந்துட்டு ஏன் குமார் பேச மாட்டேங்கிறீங்க? குமார், சாப்பிட வாப்பா. வாப்பா. எழுந்திருக்க குமார். வாங்க. வா குமார். வாங்க குமார். கீதா, எல்லாத்தையும் கவனிச்சுக்கமா. இத வந்துடுறேன். சாப்பிடுங்க. சாப்பிடப்பா. சாப்பிடு குமார். குமார், 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 குமார். ஐ ஆம் வெரி சாரி குமார். உங்க அப்பா உயிரை காப்பாற்றும்படி அனுப்பின கருணம் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. இனிமே நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா குமார், ஆகஸ்ட் 23 சர்க்கார் தேதியையும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அழாதீங்க குமார், அழாதீங்க. உனக்கு உனக்கு தெரியாது கீதா, எங்க அப்பாவும் நானும் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? அப்பாவும் பிள்ளையுமா இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி, ஆறுயிர் தோழர்கள் மாதிரி அவ்வளவு நெருக்கமா வாழ்ந்தோம். தாயில்லாத குறையை நான் உணரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்தார். அடாடாடா, அது ஒரு பெரிய காவியம். கீதா, எங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல கண்ணன், அவன் ஒரு நாளாவது எனக்கு காஃபி போட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? ஒரு நாளாவது எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? ஒரு நாளாவது எனக்கு படுக்கை விரிச்சு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல கீதா, அவ்வளவு பணிவிடை எனக்கு எங்க அப்பா தான் கீதா, எங்க அப்பா தான். உங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டம்? நான் என்ன குழந்தையான்னு கேட்பேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், நீ என்னடா மனசுல பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உன்னை அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ எனக்கு குழந்தை தாண்டான்னு சொல்லுவேன். நான் பொழுது விடிஞ்சோன்னு எங்க அப்பா முகத்துல தான் முடிப்பேன். அப்பா, உங்க முகத்தை பார்க்க போற, ரெடியா இருங்க, 1 2 3 சொல்லி அந்த சிரிச்ச முகத்தை பாப்பனே, அந்த முகத்தை நான் மறுபடியும் எப்ப பார்க்க போறனோ, எப்ப பார்க்க போறனோ. எங்க அப்பா முகத்தை மறுபடி பார்க்காம செய்தது யாரு? அந்த கடவுள் தானே. கடவுள் மேல நான் எவ்வளவு பக்தி வச்சிருந்தேன் தெரியுமா? கடவுளே, இப்படிப்பட்ட அப்பாவை எனக்கு கொடுத்தியே, உனக்கு என் ஆயுசு பூரா நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். எத்தனை ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அந்த கடவுளுக்கு ஞாபகம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாரா? இப்படி செஞ்சிருப்பாரா? உனக்கு விஷயம் தெரியுமா கீதா? உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, எங்க அப்பாவுக்காக கருணை மனு போட்டிருந்தோம் இல்ல, அதை நிராகரிச்சுட்டாங்க கீதா. கருண மனுவை நிராகரிச்சுட்டாங்க கீதா. கருண மனுவை நிராகரிச்சுட்டாங்க கீதா. நாராதி ஆயிட்ட கீதா, நாராதி ஆயிட்ட.